திருநெல்வேலி மாவட்டம் குன்னத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் 11 குட்டி தான் வளர்த்துருக்காப்புல. அந்த 11 குட்டியும் தப்பான தீவன முறை காரணத்தினால 11 குட்டி நைட்டே இறந்து போச்சு. ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாப்புல, மாமா குட்டிகள்லாம் என்னன்னே தெரியல, ஒன்று ஒன்றா துடிச்சு இறந்து போச்சு அப்படி மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல. வீடியோ அனுப்புங்க, என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். வீடியோ அனுப்ப சொன்னேன். வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்ச குட்டிகளுக்கு கண்ணு ஃபுல்லாக ப்ளூ ஆயிடுச்சு. ப்ளூ ஆகி அந்த குட்டிகள்லாம் அப்படியே காலை துடிச்சு இறந்து போகுது. நைட்டு எனக்கே கண்ணெலாம் கலக்கி நேரில் அவருக்கு எப்படி இருக்கும், ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவர், அவங்களாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இந்த சின்ன சின்ன ஆடுகளை சின்ன சின்ன ரூபாயை சேர்த்து வச்சு ஒரு ஆடுகளை வளர்த்து அதை அதுக்கு லாபத்தை தான் குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா, ரொம்ப வருத்தம். இது எதனால வந்துச்சுன்னு சொல்கிறேன். அவர் என்ன செய்வார்னா, ரெகுலராக ரோட்டில் போகும்போது அந்த குட்டிகள் மேய்ச்சல் போல உள்ள வச்சு தான் வளர்க்குறாரு. ரோட்டில் போகும்போது அந்த செடிகள் மரங்கள்லாம் வெட்டி 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 போட்டிருக்காரு. அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு, வெட்டி போடும்போது ஒரு கொடி வந்து மேலே அப்புறம் கொடி செடியாக கிடந்திருக்கு. அது என்னென்னு அவருக்கு தெரியல. அதையும் வெட்டி போட்டிருக்காரு. போட்டவொடனே எல்லா குட்டிகளும் கண்ணு ப்ளூ ஆகி எல்லா குட்டிக்கும் ஒன்று போல பிரச்சனை ஆயிடுச்சு. சரிங்களா, இதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆடுகளை மேய்ச்சல் மூலம் வளர்க்குற அந்த காலம் வேறு, இன்னைக்குள்ள காலம் வேறு. இதுவே அந்த டைமில் ஆடு மேய்ஞ்சா கூட அதுக்கு தெரியும் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. மனுஷங்க நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், நம்ம பறிச்சு போட்டோம்னா பசியில் விறுவிறுன்னு என்னன்னு தெரியாமல் திங்க ஆரம்பிச்சு. அதே ஆடு அன்றைக்கி மேய்ஞ்சி அது பாடு வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆடு அந்த விசை செடி சாப்பிட்டு இருக்காது. அதுக்கு தெரியும் எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இது வந்து நம்ம கையை வெட்டி போடவும் பசியில் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு அவ்வளோ கூட இறந்து போச்சுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முழுக்க காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிக்கிடுங்க. இன்றைக்கி அழகான வந்து என்ன சொல்கிறேன், வைக்கோல் சாதாரண ஒரு வைக்கோலை போடுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கான்செப்ட் தீவனம் கலப்பு தீவனம் எங்கே கிடைக்கோ அவர் கலப்பு தீவனத்தை போடுங்க. வெறும் வைக்கோலுக்கு காஞ்சது போடுங்க. ஒருவேளை உங்கள் பச்சை தான் போட்டால் தான் மனசாருனா பச்சை அருங்க. காலையில் அறுக்கிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் உலரவைங்க. அந்த பச்சையில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. சாயந்தரம் உலர்ந்தோன்னா அன்றைக்கி ஒன்றே சாயந்தரம் வெட்டி ஆடுகள் போடுங்க. மறுநாள் அது மாதிரி மறுநாள் காலைல போடணும், இன்றைக்கி சாயந்தரம் அறுத்து உள்ள தூக்கி வச்சுடுங்க. ஈரப்பதத்தோடு கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா கேஸ்டபிள் ஃபார்ம் ஆகும். அதனால வயிறு ஊத்துற பிரச்சனை, இந்த மாதிரி பாய்சனாக வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. சரிங்களா, என்ன ஒரு பக்கம் வருத்தம், அவருக்கு அவ்வளோ குடியில் இறந்து போய் அவருடைய வாழ்வாதாரமே சொல்லி முடிஞ்சிட்டா. இது என்ன பண்ணணும் எங்களுக்கும் தெரியல. இதில் யாருக்கு உதவி பண்ண நினைச்சாலும் சொல்லுங்கள், அவருடைய கான்டாக்ட் நம்பரை தர உதவி பண்ணாலும் உதவி பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட உள்ளால் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன உதவி பண்ணுவோம். என்னென்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா.